Hi, this is Jisna from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 31 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விவசாயி அவருடைய வயலுக்கு தண்ணி விடுறதுக்காக ஒரு கிணற விலைக்கு வாங்குறதுக்காக தேடிட்டு இருந்தாராம். அப்போ அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட அந்த கிணற விலைக்கு வாங்கினாராம். அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப சிடுசிடுன்னு பண்ற ஒரு ஆளாம். யாரை பார்த்தாலும் கோவமா தான் பேசுவாராம். எப்பவுமே சிடுசிடுன்னு தான் இருப்பார். அவர்கிட்ட இருந்து கிணத்தை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த விவசாயி வயலுக்கு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிணறுல போயிட்டு தண்ணி எடுக்கலாம்னு சொல்லி போனாராம். அப்போ அந்த கிணத்தை வித்தவர் இதுல இருந்து நீங்க தண்ணி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்களாம். அப்போ அந்த விவசாயி ஏன் எதுக்காக நான் ஏன் எடுக்கக்கூடாது, இது என்னோட கிணறு தானே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த கிணறு வித்தவர் நான் கிணறு தான் வித்தேன், தண்ணியை விற்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்து போயிட்டார். அந்த விவசாயிக்கு என்ன பண்ணணும்னு தெரியலையா. அப்போ இதுக்கு எப்படியாச்சும் ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட போயிட்டு இதை பத்தி எல்லாத்தையும் சொன்னாராம். அந்த பெரிய மனுஷர் இந்த விவசாயியும் இந்த கிணத்தை வித்தவரையும் கூப்பிட்டு வச்சு பேசினாராம். அந்த கிணத்தை வித்தவர்கிட்ட கேட்டாராம், நீ தானே கிணத்தை வித்த, ஏன் தண்ணி எடுக்க விட மாட்ற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாராம், நான் கிணத்தை மட்டும்தானே வித்தேன், தண்ணியை விற்கல அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பெரிய மனுஷர் அப்படின்னா அவருடைய கிணத்துல உன்னோட தண்ணி எப்படி இருக்கலாம், உடனே அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியே கொட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். தப்ப புரிஞ்சுக்கிட்ட அந்த மனுஷர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாராம். இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இதை வச்சு நம்ம பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. நமக்குள்ள பண ஆசை வந்துருச்சுன்னா ஏமாத்த சொல்லும், பொய் சொல்லும், அநேக பாவங்களை செய்ய தூண்டுறதுக்கு இந்த பண ஆசை தான் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது. ஸோ நம்ம என்னைக்குமே தவறான முறையில மணியை ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி என்னைக்குமே நினைச்சிட கூடாது. அது நமக்கு பேக் ஃபயரா தான் ஆகும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.